தங்கம்மா பாரதி பெரும்பாலும் கடைசி காலத்தில் பம்பாயில் இருந்தார். அவருடைய மகன் மோகன் பாரதியிடம் இருந்தார். இது கூட ஒரு சின்ன நிகழ்ச்சி. 1969 என்று நினைக்கிறேன், பாம்பே போயிருந்தேன். அப்பொழுதுதான் பாம்பேயில் தங்கம்மா பாரதி இருந்த இடத்தெல்லாம் அப்போதான் அது முன்னுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. செம்மண் ரோடு தான் உண்டு. வீடு தேடி தேடி பார்த்தோம், என்னால் பார்க்க முடியல. ஏன்னா இங்கேருந்து போகிறச்சே எங்கள் அப்பா சொல்லி அனுப்பிச்சாரு, டே தங்கம் அங்கே தான் இருக்க, போய் பார்த்துக்கோடா அப்படின்னா. வீடு தேடி கிடைக்காமல் சோர்வாக திரும்பி வந்த பொழுது ஒரு தமிழ் பையன் வண்டியை தள்ளிக்கொண்டு சாமான் விற்கிறவன், ஐயா எங்கே யாரை தேடுறீங்கன்னு. இந்த மாதிரி தங்கம்மா ஆமாம் பாரதியாரோட உறவு தான், வாங்க நான் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன், நான் தான் சாமான் கொண்டு போய் கொடுக்குறேன். நான் போய் பார்த்தேன். தங்கம்மா பாரதி காலை நீட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்தார். அவளுடைய மருமகள் அமிர்தியும் கூட இருந்தார். மோகன் பாரதி வீட்டில் பேசிக்கொண்டிருந்தோம். தங்கம்மா பாரதி அதிகமாக சவுந்தரா பாரதி அளவுக்கு பேச மாட்டார்கள். இந்த 68 73 வரைக்கும் நான் கேட்ட செய்திகளை சிலதை மட்டும் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அச்சில் வராதவை, எழுத்தில் வராதவை. என்னுடைய எடிட்டர் என் ஒய்ஃபில் பாதி எதை சொல்லக்கூடாதும்பா, தெரியல, எதாவது உளறிட்டேன்னா மன்னிச்சுக்கணும். அப்பொழுது சகுந்தலா பாரதி சென்னையில் டி நகர் என்ற பகுதியில் வாழ்ந்து வந்தார். தாய் மாமன் என்னுடைய தந்தை ஒருவர் தான் அவருக்கு ஒரு நெருங்கிய உறவினர். அங்கிருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சு எங்கள் வீட்டுக்குள்ளே தள்ளி வந்து அங்கேருந்து ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் வீட்டுக்கு வந்து என்னுடைய தந்தையுடன் அளவலாவை கொண்டிருந்தார். பழைய கதைகள். என்னுடைய தந்தை பிறந்தது சொன்னால் சிரிப்பீர்கள், 1897 கடையத்தில் பிறந்தார். 1924 MBBS படித்து முடித்தார். அவருடன் படித்தவர் தான் சுவாமி சிவானந்தர். பின்னால் என்னுடைய அத்தை சுவாமி சொல்றம்மாளுக்கு சந்நியாசம் கொடுத்தவர் சுவாமி சிவானந்தா. சகுந்தலா பாரதியும் என் தந்தையும் அளவாளர் பார்த்தவர்களாக தீப்பொறி பறக்கும். பாரதி இன்று இங்கே மாணவர்கள் பல நிகழ்ச்சிகள் செய்தார்கள். என்னை பொறுத்த மட்டில் அவர்கள் விண்ணை தொட்டார்கள். கை தட்டுகமா அவர்கள். உண்மையில என்றோ 1921 மறைந்த கவிஞனுடைய தாக்கம் இன்றும் இருக்கிறது என்றால் அந்த கவிதை எவ்வளவு வலிமை வாய்ந்தது. முரளிதரன் ஐயா அவர்கள் பாரதி குடும்பத்துக்கு ரிலேட்டிவும் கிடையாது, திருநெல்வேலி காரரும் கிடையாது. அவருக்கு என்னையா தலையெழுத்து சேவாலய கட்டணும். உண்மையிலேயே எனக்கு இவர்களெல்லாம் பார்த்தால் 1000 கோடி நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது. பாரதிக்கு 2 பெண்கள், எனக்கும் 2 பெண்கள். இந்த பாரதியின் தாக்கத்தை பற்றி ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்லி, ஒரு இன்சிடென்ட். நான் படித்த காலத்தில் டிவிலாம் கிடையாது, ரேடியோ ஒன்று தான் உண்டு. வீட்டு பக்கத்தில் நிறைய அந்த தமிழ் நிகழ்ச்சிகள்லாம் வந்து பேசுவாங்க. அப்பொழுது குமரி ஆனந்தன், மாப்போ சிவஞானம் அவர்கள்லாம் பேச கேட்டு வளர்ந்தவன். கவியரசு கண்ணதாசன், நக்கீரன், இவர்களெல்லாம் பேசுவாங்க. நீங்கள் அவர்களுடைய கேசட்டு எல்லாம் யூடியூப்பில் போனால் இருக்கு, கொஞ்சம் கேட்டுப்பாங்க. உண்மையிலேயே தமிழ் பேச வேண்டும் என்றால் அவர்களெல்லாம் பேசணும், கேட்கணும். தம்பி அமைதியார். ஒரு நிகழ்ச்சியில் மாப்போ சிவஞானம் அவர்கள் இதை சொன்னார்கள். பாரதியினுடைய பாட்டின் தாக்கம் அந்த காலத்தில் இந்தியாவில் சுதந்திர போராட்டம் நடந்த பொழுது
நம்மளுடைய சுதந்திர தியாகிகள் கடையத்தில் இருந்திருக்காங்களான்னு எனக்கு தெரியல. நான் பார்த்துருக்கேன், சிவகங்கையில் படித்தேன் நான் ஒரு 3 வருஷம். சட்டை போடாதைக்கு இருந்த தியாகிகள் உண்டு. அவங்கெல்லாம் என்ன ஒரு விரதம் எடுத்தார்கள். இந்தியா என்றைக்கு சுதந்திரம் அடைகிறதோ அன்றைக்கு தான் நான் மேல் சட்டை போடுவேன் என்ற விரதம் எடுத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட நாடு இது. இன்று எங்கே போகிறோம் என்று தெரியவில்லை. லத்தி சார்ஜ் பண்ற பொழுது இந்தியாவில் மட்டும் சுதந்திர தியாகிகளுக்கு அதிகமாக அடிபடுவதாக பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஒரு செய்தி போனது. பிரிட்டிஷ் அரசாங்கம் அவங்களுடைய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்லேருந்து கொஞ்சம் பேர் இந்தியாவுக்கு அனுப்பிச்சாங்களாம். அதில் சூடு சொரணை மனிதாபம் மிக்க ஒரே ஒரு ஆங்கிலேயர் இங்கிருந்து லத்தி சார்ஜ் பண்ண ஒரு அந்த கட்டையை எடுத்துக்கொண்டு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல போய் அதை உடைச்சு காமிச்சாராம். நெஞ்செல்லாம் பதறுகிறது, கண்களில் நீர் வரவில்லை, இரத்தம் வருகிறது. அதில் ஒரு ஓட்டை போட்டு பாதரசத்தை ஊற்றி நம்மளுடைய சுதந்திர வீரர்களை அடித்திருக்கிறார்கள். ரொம்ப வலிக்குமா அப்படி அடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பழக்கத்தை இந்திய போலீஸ்காரர்கள் நிறுத்தினார்கள் என்று ஒரு செய்தி. இதெல்லாம் பதிவாச்சா இல்லையான்னு கூட தெரியாது. பாரதியின் பாட்டின் தாக்கம் இது. பாரதியின் பாட்டுல ஒரு சொன்ன நம்மளால மாற்றி பாட முடியுமா? இன்றைக்கு ராஜ்குமார் பாரதி பாடி கேட்டு, நான் பாக்கியம் செய்தவன், என் மனைவியும் பாக்கியம் செய்தவன். அவர்களுடைய அம்மா லலிதா பாரதி பாட்டை கேட்டால் இந்த பூமியே அதிரும். பாரதி கண் முன்னால் நின்று பாடினால் கூட அவ்வளவு ஒரு வீரம் வருமா என்று தெரியவில்லை எனக்கு. லலிதா பாரதி பாட வேண்டும், நாம் எல்லாம் கேட்க வேண்டும். எனக்கு அவங்க கேசட் இருக்கா இல்லைன்னா யூடியூப்ல இருக்கான்னு தெரியல. ராஜ்குமார் பாரதி சிறு வயதில், அவருக்கு ஐ திங்க் 10-12 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், எங்கள் வீட்டில் வந்து பாடின பாட்டை நேற்று திருப்பி பாடினார். எனக்கு அதுதான் நினைவு. பாரத சமுதாயம் வாழ்கவே முதல்ல அவர் எங்கள் வீட்டில் வந்து பாடின பாடல். பழைய நினைவுகள் நிறைய பேசலாம், நேரம் இல்லை. இவ்வளவு அன்புடன் எங்களை அழைத்து இவ்வளவு ஒரு அன்பு செலுத்தி ட்ரெயினில் இட்லிலாம் வாங்கி கொடுத்து 3 மாதம் முன்னாடி டிக்கெட் பண்ணி புக் பண்ணி அவங்க காஞ்சனா மேடம் ஃபாலோ பண்ணி, சார் வந்துடுறீங்களா என்னன்னு கேட்டு அவரும் ரொம்ப நாளாக கூப்பிட்டுருக்காரு. பல தடங்கல்கள் வர முடியவில்லை. என்னுடைய கொஞ்சம் உடல்நிலை காரணமாக சில சமயம் வர முடியவில்லை. இவையெல்லாம் தாண்டி இன்று பாக்கியம் செய்தவனாக உங்கள் முன்னால் நிற்கக்கூடிய பாக்கியத்தை தந்த திரு முரளிதரன் ஐயா அவர்களுக்கு, புவனா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி, இந்த கடையம் மண்ணில் என்னுடைய கால்பதியை வைத்த பாக்கியத்திற்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.